விஜய் ஒன்னும் ஜெயலலிதா இடத்தை வச்சுக்க சொல்லி ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஏன் கொடுத்தாரு? ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி தான். ஜெயிலுக்கு போய் சாகக்கூடிய வர்ற போது ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி, செங்கோட்டையின் ஊழல் குற்றவாளி தான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். இந்த ஊழல் குற்றவாளி ஒரு ஊழல் நான் நேர்மையா ஆட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிற விஜய் இந்த ஊழல் குற்றவாளி படத்தை கொண்டுகிட்டு வந்து சோப்புல என்னோட படத்தை வச்சானா, இந்த ஊழல் குற்றவாளி செங்கோட்டையன் நான் நேர்மையா இருக்கிற படத்தை வச்சா எனக்கு மான கேடு, எனக்கு இழுக்குன்னு சொல்லி போட்டுதான் நீ யாரு படத்தையும் வச்சு நிக்கி ஊழல் ஜெயலலிதா ஊழல் சொல்லி படத்தை வச்சுக்கன்னு சொல்லி அதுக்காக அந்த தளபதி விஜய் சொல்லி இருக்கிறாரு ஒழிய செங்கோட்டையனுக்கு மனமும் தள்ள சொல்ல நான் நேர்மையா ஆட்சி நடத்துறேன், தப்பு பண்ணா யாராவது தண்டிப்பாங்க. ஏற்கனவே தப்பு பண்ணிட்டு போனவர செங்கோட்டையன். அப்போ அவருடைய படத்தை சோப்புல வச்சுக்கிறதுக்கு அவர் விடுவாரா? அவரு விடல. அதனாலதான் நீ அம்மா படத்தை வச்சுக்க, நீ அம்மா படத்தை வச்சுக்கிறது ஆட்சேபனை, எம் படத்தை வச்சு எம்மானத்தை வாங்காதீங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இப்ப சட்டசபையில பல்வேறு நிகழ்ச்சி நடக்கிறதுல எல்லாம் அந்த மேகதாது அணை பத்தி பேசுறாங்க, ஒரு தீர்மானம் போடுறாங்க. இதுக்கு கூட்டு கசா புத்தான்னு பேசிட்டு சட்டசபை கூத்தா நடக்குது. இவன் கடன் வாங்கினா அவன் கடன் வாங்கினாங்கிறான். அவன் ஒருத்தன் சொல்ற உள்ளுக்குள்ள சொல்றாரு அவரு நம்ம மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் 1,28,000 ரூபாய் ஒவ்வொரு தலையில கடனா வச்சுட்டு போயிட்டீங்க. நீ ஆட்சிக்கு வந்து கடனை கட்டத்தானா நீங்க எல்லாம் ஒரு திட்டத்தை போட்டிருக்கணும், இப்ப பட்ஜெட்டை போட்டிருக்கணும். நீங்க இதுவரை 27 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க இப்ப மட்டும் வாழ்ந்தாங்களா? அவங்க கடன் வாங்காம ஆட்சி நடத்தல. ஒரு கடன் வாங்கினா ரிசர்வ் பேங்க்ல ஒப்புதல் கொடுக்கணும். நீங்க உபரி வருமானத்தை கொண்டுகிட்டு வந்து அந்த ஆட்சி நாங்க 1,28,000 பேர் ஒவ்வொரு தலையில் இருக்கிற கடனை நாங்க 28,000 காட்சியில 1 லட்சம் ரூபாய் ஒரு தலையில் கடன் வச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்னும் ஆட்சி முடிகிறதுக்குள்ள இப்ப 12 லட்சம் கோடியா இருக்கிற கடன் வந்து 20 லட்சம் கோடியா வரும்னு யாரு சொல்றாரு? வீத லீடர்ஸ் அண்ணாமலை சொல்றாரு. வருஷம் 2 லட்சம் கடன் வாங்கும், 5 லட்சம் 5 வருஷத்துக்கு வாங்குறோம், 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் ஆச்சு. ஏற்கனவே 12 லட்சம் 8 லட்சம் 20 லட்சம் கோடி தமிழக வெற்றி கழகம் 5 ஆண்டு முடியறப்ப அந்த 20 லட்சம் கோடியோட தான் இருக்குன்னு சொல்லி கடன் இருக்குன்னு சொல்லி நிதித்துறை கூட செயலாளர் சொல்றாரு. கடனை வாங்கி தான் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் இத்தனை கோடி இப்ப மரிய வில்சன் சொல்றாரு கடன் வச்சிருக்கணும்னு சொல்றாரு. மரிய வில்சனுடைய மாமனாருடைய சொத்து எத்தனாயிரம் கோடி இருக்குன்னு தெரியும். நீங்க அதுல ஒரு பகுதி கரைச்சி கொண்டு வந்து கட்சிக்கு நிதியை சேர்த்த வேண்டியதான? நீங்க லாட்டரி அதிபர் மார்டின் என் பேர்ல சொத்தே கிடையாது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தேர்தலில் பார்த்தா பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வருமானத்தை காமிச்சிருக்கிறார், தொழில் நிறுவனத்தை காமிச்சிருக்கிறார். இதுல 900 கோடி ரூபாய் எதுக்காக நீங்க வந்து கட்சி ஃபண்ட் திமுகவுக்கு கொடுத்தீங்க லாட்டரியில இருந்து சொல்றாங்க. அதை சொன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்க மாமனார் தான் கொடுத்தா, மாமனார் கேளுங்கிறான். அப்போ இவர் என்ன சொல்றாரு? அப்பாவை போய் கேட்கணுங்கிற மாதிரி இவங்க கருத்தை சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா அவ ஆதவர்ஜின் என் பேர்ல சொத்தே கிடையாது ஒண்ணும் கிடையாது, நான் ஒரு எம்டி பாக்கெட் வெசல்ங்கிறாரு. ஆனா தேர்தல் அப்படி வீட்டுல கொடுத்துருக்கு பார்த்தா 1000 கணக்கில் கோடி கணக்கில் சொத்த கணக்கில் கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே பேசுறது கூட பொய்யும் பித்தலாட்டம் தான் இப்ப தமிழக வெற்றி கழகத்துல நடந்துகிட்டு இருக்குது.